அவர் தொங்கும் போது அந்த வேதனையை யாரை பார்த்தார் தெரியுமா? படுகிற வியாதனையும் படுகிற பாடுகளையும் யாரை பார்த்தார் தெரியுமா? அவரை பார்க்கல, அவருடைய வேதனையை பார்க்கல, அவருடைய சரீரத்தில் ரத்தத்தை பார்க்கல, நம்மளை பார்த்தார். உங்களையும் என்னையும் பார்த்தார், உங்களையும் என்னையும் பார்த்தார். ஏன் பிள்ளைங்க, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வேதனைப்படுகிறேனே, நான் படுகிற வேதனைகள் என் பிள்ளைங்க படக்கூடாது, என் பிள்ளைங்க படக்கூடாது. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க நிறைவா இருக்கணும், என் பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும் என்று அவர் சிலுவையில துடித்தார், அகோரமாய் துடித்தார். ரத்தம் ஒரு பக்கம் ஊற்றிக் கொண்டிருந்தது, முள்மூடி ஒரு பக்கம், 2 கையிலும் காலிலும் ஆணிகளும் அடிக்கப்பட்டது, விழாவில குத்தப்பட்டது, தண்ணீரும் ரத்தமும் வந்தது. அவரை நேசிக்க யாரும் இல்லை, அவர் அன்பு செய்ய யாரும் இருக்கல. அவருடைய படுகிற பிரயாசத்துல யாரும் உதவி பண்ணல. கூட இருந்த அப்போஸ்தலர்கள் போய்விட்டார்கள். அவர் நல்லா இருக்கும்போது எல்லாம் இருந்தாங்க, சிலுவையில படும்போது யாருமே இல்லை. வேதனை ஒரு பக்கம், பாடுகள் ஒரு பக்கம், சிலுவையில தொங்கி இருக்கிற ஒரு பக்கம். என்ன செய்வது யோசித்து பாருங்க. எப்படி 6 மணி நேரம் நிர்வாணமாய் தொங்கினாரே, நிர்வாணமாய் தொங்கினார். சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது, சரீரமெல்லாம் துடிக்கிறது, சரீரமெல்லாம் வெடித்து ரத்தம் பீறி கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், எல்லாரும் தூஷிக்கிறார்கள், எல்லாரும் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஓ, இவனுக்கு இப்படித்தான் வேணும். யோசித்து பாருங்க. நம்மளை பார்த்தார், உன்னையும் என்னையும் பார்த்தார், உன் கண்ணீர் வேதனையும் பார்த்தார், நம்மளை பார்த்தார். அவருடைய பிள்ளையாய் மாற நம்மளை பார்த்தார். என் ரத்தம் சிந்தப்பட்டது நல்லது, என் பிள்ளைகள் கழுவப்படுவார்கள், என் பிள்ளைகள் சுகமாவார்கள், சுத்திகரிக்கப்படுவார்கள், என்னுடைய பிள்ளைகளை மாறுவார் என்று சொல்லி அடித்தார்கள், உதைத்தார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். 3 முறை கீழே விழுந்தார். 150 அவருடைய சிலுவையின் பாரமாய் இருந்தது. அவர் இருந்ததோ 85 கிலோ மாத்திரம் தான், 85 கிலோ மாத்திரம். நம்மளால ஒரு 10 கிலோ 25 கிலோ ஒரு அரிசியை தூக்கிட்டு வர எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ரேஷன் அரிசி வாங்கும் போதே மூச்சும் பேச்சும் நமக்குள்ள போய். அவர் தூக்கி கொண்டு போனார். அவர் தூக்கும் போதெல்லாம் நம்மளதான் நினைச்சார், என் பிள்ளையோட சுமைகள் நான் தூக்கிக்கிறேன், என் பிள்ளையோட சுமையை நான் தூக்கிக்கிறேன் என்று சொல்லி அவரை நினைத்தார், நம்மளையே நினைத்தார். இன்னைக்கு நாம் அவரிடத்துல கொடுப்போமே, இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி, நீங்க போதும்பா, உங்களை நம்பி வந்துட்டோம்பா, என்ன தொல்லைகள் பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போக மாட்டோம். எல்லாரும் கூப்பிடுங்க. ஓ, அவருடைய மகிமை நம்மளை நிரப்பும்படியாக அவருடைய தேவதூதர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி, கர்த்தாவே, இத்தனை நாட்களை ஜெபித்ததும் வாழ்ந்ததும் எனக்கு ஒண்ணுமே நல்லதா கெட்டதும் தெரியலையே, இத்தனை நாள் ஓடினதும் ஆடினதும் இருந்தது எனக்கு நல்லதுன்னு தெரியலையே, நான் உத்தமனா இருக்கிறது எனக்கு தெரியலையா ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க. நான் ராஜ்யத்துக்கு வர முடியுமா? உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள குடியிருக்க முடியுமா? உன் ராஜ்யத்துக்குள்ள வர நான் உத்தமனா இருக்கிறேனா? உங்களுடைய ஜீவ புஸ்தகங்களுடைய பேர் எழுத நான் பரிசுத்தமுள்ளவனா இருக்கிறேனா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கூப்பிடுங்க. ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே, ஆண்டவரே, பாரத்தோடு கண்ணீரோடு கூப்பிடுங்க. கர்த்தாவே, அவர் நல்லவர், நேசிக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் சுமந்தார். சிலுவையை சுமக்க முடியல, பாரம் அழுத்தினது, வேதனை அழுத்தினது, காலில கல்லெல்லாம் குத்தினது, வெறும் தரையோடு போனார்.
மிதித்தார்கள், அடித்தார்கள், சாட்டையில அடித்தார்கள். வேதனை, சொல்ல முடியாத வேதனை, சொல்லி அழுக முடியாத வேதனை. யாருகிட்டையும் சொல்லல, எல்லாம் அவர் சகித்துக் கொண்டார். அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் நமக்காக. அவருடைய சரீரத்தை, அவருடைய சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் எப்படி இருந்தது தெரியுமா? 8 அடி நீளமாய் இருந்தது, 8 அடி அங்குலமாய் இருந்தது. அவருடைய ஆணின் காயங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? 3/4 அங்குலமாய் இருந்தது. ஆணுடைய 8 அங்குலமும் அவருடைய 3/4 இன்ச் அகலமுமாய் இருந்தது. இயேசுவுடைய உயரம் 5 அடியும் 11 அங்குலமாய் இருந்தார். ஓ, நமக்காகவே. அவருடைய எடை 85 கிலோவும், அவருடைய சிலுவையின் சுமை 150 இருந்தது. இயேசப்பா நடந்து வந்த போது 3 முறை தடுமாறி விழுந்தார். சிலுவையோடு விழுந்தார், பாடுகளோடு விழுந்தார், வேதனையோடு விழுந்தார், துடித்து விழுந்தார், ரத்தத்தோடு விழுந்தார், ஓ கொடூரத்தோடு விழுந்தார். விழும்போது மண்ணை, முகமெல்லாம் மண்ணாய் விட்டது, சரீரமெல்லாம் மண்ணாய் விட்டது. அவர் ஏந்திரிக்க முடியல. சிலுவை பாரம் அழுத்துகிறது. நான் எப்படி எழுந்தார் தெரியுமா? அவருடைய கண்களுக்கு நம்ம இருந்தோம், நம்ம அவங்களுடைய சமூகத்தில் இருந்தோம். அதனால என் பிள்ளை இந்த மாதிரி படக்கூடாதேன்னு சொல்லி அவர் அப்படியே எழுந்தார், அப்படியே எழுந்தார். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருந்தது. அவருடைய முதுகின் கீழ் 150 ஆழமான காயங்கள் இருந்தன. அவருடைய தலையின் கீழ் 19 முற்கள் உள்ளே சென்றன. 1.5 இன்ச்சி முற்கள் அவருடைய உடலிலே இருந்தது. 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்தில் இருந்தது. இயேசுவோட கிறிஸ்து எருசலேமிலே வீதியில 350 சேவர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை இழுத்து சென்று அவரை கொல்கொதா மலைக்கு கொண்டு போனார். எப்படிப்பட்ட பாடுகளை யோசித்து பாருங்க, ஏராளமான பாடுகள். அவர் நிர்வாணமாய் இருக்கும் பொழுது தாய் மரியாவுடைய தோளில இருந்த அந்த வெள்ளை உடை, வெள்ளை உடை ஸ்கார்ப் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்னு தெரியல. அவருக்கு மேல ஒரு துண்டை வைத்திருந்தார். அந்த துண்டு தான் அவருடைய நிர்வாணத்தை மூடப்பட்டது. நிர்வாணத்தை மூடப்பட்டது. மூடுவதற்கு அவருடைய தாய் தோளிலே சுற்றி இருந்த துடிப்பை அவருக்குள் மூடினார்கள். இயேசப்பாவை அடிக்கப்பட்ட ஆணி 8 இன்ச்சி எடை, 3/4 இன்ச்சி எடை கொண்டது. ஆணிகளால் இயேசுவை அறைந்தார்கள். 4 போர் சேவர்கள் இயேசப்பாவை கயிறால் கட்டினார்கள். வேதனை. உங்க விழாவினிலே ஜீவ தண்ணீரும் ஜீவரத்தமும் புறப்பட்டு வந்ததேசையா, புறப்பட்டு வந்ததேசையா. உங்க விழாவினிலே ஜீவ தண்ணீரும் ஜீவரத்தமும் புறப்பட்டு வந்ததேசையா, புறப்பட்டு வந்ததேசையா, புறப்பட்டு வந்ததேசையா. உங்க தலையிலே அடிக்கப்பட்ட ரத்தம் என் சிந்தையின் பாவங்களப்பா, என் சந்தகையும் சுத்திகரியும் அப்பா. உன் சிந்தையில் வடிந்த ரத்தமெல்லாம் என் சிந்தையின் பாவங்களப்பா, என் சிந்தையையும் சுத்திகரியும் அப்பா. எல்லாம் விழிச்சாங்கம்மா. ஓ, என் சிந்தையையும் சுத்திகரியும் அப்பா.